Hi friends and family, welcome to Bava Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னா, வீட்ல மாச கடைசி இல்லனா வார கடைசில வீட்ல இருக்க மிச்சம் மீற காய வச்சு தான் நான் ஒரு தொக்கு செய்ய போறேன். இந்த தொக்கு ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள்ங்க, ஆனா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதுல என்னென்ன காயெல்லாம் நான் சேர்த்திருக்கேன்றதை நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொடிசா வெங்காயம் நறுக்கி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீந்து எடுத்து வச்சிருக்கேன். 2 பழுத்த தக்காளியை பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அவரைக்காய், வெள்ளரிக்காய், கேரட், முள்ளங்கி, பாவக்காய், கொத்தவரங்காய், நிறைய கத்திரிக்காய் இருந்தது, அதையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். வானல் காஞ்சதும் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிச்சதும் பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து பொரிஞ்சிட்டே இருக்கும் பொழுது கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த தொக்குக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னா அவசியம் கிடையாது. ஒரு கண்ணாடி பாத்திரம் அளவுக்கு வதங்கினா போதும். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து தொக்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வதங்கிட்டு இருக்கும் போதே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பழுத்த தக்காளியா ஆட் பண்ணா ரொம்ப டேஸ்டா இருக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம், தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லா இருக்கும். இதுக்கு நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பொடிசா நறுக்கி வச்சிருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்னொன்னா இதோட நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இருந்த வீட்டுல இருந்த வெஜிடபிள்ஸை வச்சுதான் நான் இந்த தொக்கு செஞ்சிருக்கேன். நீங்களும் உங்க வீட்டுல இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தொக்கு ரெசிபி செம்ம டேஸ்டா இருக்கும். இதுல எங்க பாட்டி பழத்தோட கொட்டை இருக்குல்ல, அதை போடுவாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்னென்ன சைஸ்ல கட் பண்ணணும், சின்னதா ஒரு சிலவங்க சாப்பிடுவீங்க, ஒரு சிலவங்க நல்லா பெருசா இருந்தாதான் வெஜிடபிள்ஸ் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு ஃபைன் சாப்டா இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி கட் பண்ணி அந்த தொக்கு ரெசிபி செஞ்சுக்கணுமோ செஞ்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும். எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல காய்கறி வெந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, வெந்து வந்திருக்கும் பாருங்க, நல்லா காய்கறி வெந்து வந்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வீட்லயே அரைச்சு வச்சிருக்க மிளகாத்தூள் சேர்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் நான் வேற எந்த மசாலாவும் இதுல ஆட் பண்ணல. வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா போட்டு, உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். எனக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும், குழந்தைங்களும் சாப்பிடுறதுனால. நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினத ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்ல மூடி போட்டு வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோங்க. இதே மாதிரி மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா தொக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். டேஸ்டா இருக்கும் இந்த தொக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல எனக்கு உப்பு லைட்டா கம்மியா இருந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சமா நான் ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலா கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா என்னோட ஸ்டைல்னு மிக்ஸ்டு வெஜிடபிள் தொக்கு ரெடிங்க. என்னடா இதுல பாவக்காய்லாம் போட்டிருக்காளே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மையா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த தொக்கு ரெசிபிய நான் ஒயிட் ரைஸோட தான் சர்வ் பண்ண அன்னைக்கு. சூப்பரா இருந்துச்சுங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு கூட நான் இதை சொல்லுவேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு வாய் சாப்பிடும் போதே இன்னொரு வாய் டக்குன்னு எடுத்து சாப்பிட்டோம் நாங்க எல்லாருமே. ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடயும் நல்லா இருக்கும் இந்த தொக்கு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பாய்.